Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம 5 லாங் ஸ்டிச்சஸ் போடணும், ஒரு பென்டகன் ஷேப் வர மாதிரி. இது வந்து ரியல் மிரர் கிடையாது, அந்த பிளாஸ்டிக்கில் வரும்ல அந்த மாதிரி மிரர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரியல் மிரருக்கும் இதே ஸ்டெப்ஸையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போது நமக்கு பென்டகன் ஷேப் வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இப்போது இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக போட்ட எல்லா லாங் ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் இப்போது இந்த வாட்டி லாங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஸோ எப்போவுமே லாங் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போடணும், அப்போ தான் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதே ஸ்டெப் தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வர போகிறோம். அந்த மிரரோட எட்ஜஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அதுலேயும் என்ன ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இப்போது நமக்கு ஃபுல் மிரரும் கவர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இந்த டைப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா இந்த லாங் ஸ்டிச்சோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே திரும்பவும் ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இதே மாதிரியே முன்னாடி போட்ட லாங் ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போது இது எண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லாங் ஸ்டிச் போடணும்ல, அந்த லாங் ஸ்டிச்சை நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியும். ஸோ இப்போ இங்கே ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு உள்ளேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே ஸ்டிச் பண்ணணும். இப்போது அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா எப்பவும் போல் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டைப்புக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பென்டகன் ஷேப்பில் போட்டோம்ல, அது மாதிரி இதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லாங் ஸ்டிச்சஸ் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் பக்கத்தில் எப்போவுமே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்ததுக்கப்புறமா ட்ரையாங்கிளோட அந்த
அவுட்டர் ஹாஃப் இருக்குல்ல, அந்த ஹாஃபை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாங் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அங்கே ஒரு நாட் போட்டுடலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க அந்த 2 பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணதும் இங்கே நாட் போடாமல் நம்ம அப்படியே ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சுகர் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 3 சுகர் பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா அந்த சுகர் பீட்க்கு சென்டரில் இருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போ திரும்பவும் அதே 3 சுகர் பீட், கீழே ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா முன்னாடி ஸ்டிச் பண்ணால் சுகர் பீடோட சென்டர்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து 3 சுகர் பீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு சென்டர்லேருந்து வெளியே எடுத்து நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம எண்ட் பண்ணும்போது அதே 3 சுகர் பீட் எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் சுகர் பீட்க்கு உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணணும். வெளியே ஸ்டிச் பண்ணக்கூடாது. எப்போவுமே எண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உள்ளே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஓவர்லேப் ஆன மாதிரி வரும். இப்போது இங்கே நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பீட்ஸ் வச்சு பண்ணோம்ல, அதே நம்ம இப்போ ஜர்தோசி வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஒரு ஜர்தோசி வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் கீழே போட்டுட்டு இந்த ஜர்தோசிக்கு நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இப்போ இன்னொரு ஜர்தோசி கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு ஸ்டிச், அப்புறமா கீழே ஒரு குட்டி ஸ்டிச். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண ஜர்தோசிக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச், அப்புறமா ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம திரும்பவும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம டியூப் பீட்ஸில் ஒர்க் பண்ணலாம், சம்கியில் ஒர்க் பண்ணலாம், எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் நம்ம வந்து இந்த மிரர் ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இதுவும் அதே மாதிரியே எண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சர்தோசி கோர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண சர்தோசிக்கு உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி நாட் போடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதோட எல்லா டைப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.